ஹாய் மக்களே, இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேங்க. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, ஒரு துண்டு பெருங்காயம், கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டேங்க, 2 காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு, சாப்பாடு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க, வெங்காயம் கொஞ்சம். இப்போ நான் சொன்ன ஒரு பிடி கருவேப்பிலைக்கு இந்த அளவு போதுங்க. நம்ம எவ்வளோ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடைச்சட்டி சூடானதும் இந்த கருவேப்பிலையை போட்டு வறுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்க வேண்டாம், அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுத்துச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்த போதுங்க. இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம், புளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டையும். இதை அந்த கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாங்க. மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வறுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பருப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லா பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா வறுவட்டுச்சுங்க. இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மிளகு 10, ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இது அளவு சொல்லும்போது மறந்துட்டேன். போதுங்க, இவ்வளோ பொரிஞ்சோம். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை பொடி செஞ்சுக்கலாம். நம்ம இது பொடி பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொடி பண்ணி வச்சுங்க, கருவேப்பிலை பொடி. இப்போ சாதம் தாளிச்சுக்கலாம். வடைச்சட்டி சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. தாளிப்புக்கு கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க.
நிலக்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க தாளிக்கும்போது. இன்றைக்கி நான் சேர்க்கலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சாப்பாடு சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுச்சுங்க. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.